ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்மளுடைய வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை ரொம்ப அழகாக காட்டும். ஆனால் அதனுடைய மையத்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நமக்கு சொல்லிக் கொடுக்காது. ஜேம்ஸ் வெப் இந்த இடத்த தான் பார்க்கணும், இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத வழிநடத்தினது இன்னொரு டெலஸ்கோப். அதுதான் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். பொதுவாக நம்ம பல மேக்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த டெலஸ்கோப் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சு நம்ம ஸ்டடியாக வச்சிருப்போம். பட் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி ஸ்டடியா வச்சது ஒரு இடம். பட் அது தொடர்ந்து அதோடைய இடத்தை மாத்தினதுக்கான காரணமும் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டா தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டெலஸ்கோப் பத்தின ஒரு முழு ஐடியா, டெலஸ்கோப் பத்தின கண்ணோட்டத்தை இது கண்டிப்பா மாற்றும். வாங்க நம்ம அந்த டெலஸ்கோப்பை நோக்கி போகலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது Zenith of Science. இப்போ நம்ம நிற்கிற இடம் பூமி. இந்த பூமியிலிருந்து சுமார் 500லிருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் உயரத்தில் ஆரம்பத்தில் கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம ஸ்டேபிளாக வச்சோம். அதை தொடர்ந்து அது சூரியனை சுற்றுற மாதிரியான ஒரு தனி பாதைக்கு நம்ம தள்ளணும். மனிதன் அனுப்பின ஒரு சின்ன உலோக எந்திரம், ஆனால் அதோடைய பார்வை இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் நமக்கு வேற மாதிரி காட்டுச்சு. 2009 மார்ச் மாதம் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினால விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அது எக்கச்சக்கமான மாற்றங்களை நமக்கு கொடுத்துச்சு. இதோடைய நோக்கம் தெளிவா பார்க்கணும், மற்ற நட்சத்திரங்களை சுற்றி இருக்கக்கூடிய பூமி மாதிரியான கிரகங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறது. கெப்லர் அப்படின்ற பேரு ஒரு விஞ்ஞானியோடைய பேர்ல இருந்து வந்திருக்கு. ஜோஹன்ஸ் கெப்லர் சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்கள் சூரியனை எப்படி சுத்துதுன்றத மேத்தமெட்டிக்கலா கன்ஃபார்ம் பண்ணாரு. சோ அதனால அவருடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்காகவே இந்த டெலஸ்கோப்க்கு நம்ம வச்சிருக்கோம். இந்த டெலஸ்கோப்புமே அவரை மாதிரி கிரகங்களுடைய இயக்கத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்க நமக்கு பல டேட்டாஸ் கொடுக்கும். கெப்லர் ஒரு நார்மல் டெலஸ்கோப் கிடையாது. இது படங்களை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு கேமரா மாதிரி இல்லை. இது வெளிச்சத்துடைய மாற்றத்தை மெஷர் பண்ணி அது என்ன மாதிரியான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாடி வெளிச்சம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுலையும் குறைஞ்சாலும் இதனால பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி பாஸ் ஆகும்போது வெளிச்சம் கொஞ்சம் குறையும். இதை நம்ம டிரான்சிட் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் மூலியமா கெப்லர் ஆயிரக்கணக்கான கிரகங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோடைய பிரைமரி மிரர் சுமார் 0.95 மீட்டர் அகலம். இது மனித கண்களை விட சுமார் 1,00,000 மடங்கு ரொம்ப அதிகமான சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு உபகரணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மனித கண்கள் நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன ஒளி மாற்றத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் கெப்லர் 1% 1000ல் 1 மடங்கு மாற்றம் ஏற்பட்டாலும் அது அதுக்கு தெரிஞ்சிடும். கெப்லர்னால முதல் முறையாக எடுக்கப்பட்ட படம் நட்சத்திரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. வானத்தில் சிக்னல் அண்ட் லைரா அப்படின்ற ஒரு நட்சத்திர கூட்டங்கள் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இது தொடர்ந்து பார்த்துருக்கு. ஒரே பகுதியை பல ஆண்டுகள் இது பார்க்கும். இது இந்த டெலஸ்கோப்புடைய ஒரு முக்கியமான ஹைலைட்ல ஒன்று. தினமும் சில மணி நேரங்களோ அல்லது மணி நேரத்துக்கு மேலேயோ அந்த நட்சத்திரங்களை இது கவனிச்சுட்டே இருக்கும். இதோடைய ஆர்பிட் ஆரம்பத்தில் பூமியை சுற்றி தான் இருந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து பூமி மாதிரியான சூரியனை சுத்தக்கூடிய ஒரு பொருளா இதை நம்ம மாத்திட்டோம். இதனால பூமியுடைய நிழல், வெப்ப மாற்றம், இந்த டெலஸ்கோப் வேறு ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி மாற்றத்தை தடுக்கிறதுக்கான சில முக்கியமான பிரச்சனைகளை நம்ம இதன் மூலியமா சால்வ் பண்ணிட்டோம். இது சுமார் ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல இது சூரியனை சுத்தி டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. கெப்லருடைய டேட்டா ரேடியோ மூலியமா பூமிக்கு அனுப்பப்படுது. ஒவ்வொரு மாதமும் பல கோடி பைட்ஸ் அளவிலான தகவல் நமக்கு வந்து சேரும். இந்த தகவல் பூமியில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மூலியமா டிகோட் பண்ணப்பட்டு ஒரு கிரகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணப்படும். பல மாதங்கள் இதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் தேவைப்படும். கெப்லர் கண்டுபிடிச்ச ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பூமி மாதிரியான கிரகங்கள் ரொம்ப பொதுவானதா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பத்துல ரொம்ப தனித்துவமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கெப்லர் காட்டினது பிரபஞ்சத்துல பூமி மாதிரியான பல கிரகங்கள் ரொம்ப அழகாவே இருக்கு. இதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கிரகங்கள்னா கெப்லர் 186F, கெப்லர் 452b மாதிரியான முக்கியமான கிரகங்கள் அடங்கும். இது ஹேபிட்டபிள் ஜோன் சொல்லக்கூடிய உயிர் வாழ தகுதியுடைய இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த இடத்துல நீர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இது மனிதனுடைய கற்பனையை முழுவதுமா மாத்திடுச்சுன்னு நம்ம சொல்லலாம்.
ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹபிள் ரொம்ப தெளிவான படங்களை கொடுக்கும். அது பிரபஞ்சத்துடைய அழகு ரொம்ப அழகாகவே காட்டும். ஆனால் கெப்லர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸை படிக்கும். ஸோ அது அழகை பார்க்கல, அது சில மாற்றங்களை இது கணக்கு பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் ஜேம்ஸ் வெப்போட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஜேம்ஸ் வெப் இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தை இதை பார்க்கணும். அந்த வளிமண்டலத்தில் என்னென்ன மாதிரியான ரசாயனங்கள் இருக்கு, அங்கே உயிரினங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இதை நம்ம அடையாளங்கள்னு சொல்லுவோம், அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்ல. ஆனால் அந்த பயணத்துக்கான வழியை கொடுத்தது கெப்லர் தான். எந்த நட்சத்திரத்தை பார்க்கணும், எந்த கிரகத்தை ஆய்வு செய்யணும்ன்றது வழி போட்டு கொடுத்தது கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப். கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உடைய இயக்கத்தை கட்டுப்படுத்த ரியாக்ஷன் வீல் அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு கருவி இதில் பயன்படுத்தப்படுது. 3 முக்கியமான சக்கரங்கள். இந்த வீல் ஃபால்ட் ஆன பின்னாடி 2013 வருஷம் அதோடைய பிரைமரி மிஷன் முடிஞ்சது. ஆனா அதை தொடர்ந்து K2 அப்படின்ற ஒரு புதிய மிஷன் ஒன்று அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதுல சில ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்துச்சு. 2018 வருஷம் அதோடைய எரிபொருள் முழுவதுமா முடிஞ்சது. அதை தொடர்ந்து அதோடைய ஓய்வு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நம்ம சூரியனை சுற்றி ரொம்ப அமைதியாக மௌனமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இனி அது எந்த ஒரு தகவலும் அனுப்பாது. ஆனால் அது கொடுத்த டேட்டாஸ் இன்னும் பல 100 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆராய்ச்சிக்கு பயன்படும். கெப்லருடைய ரெசல்யூஷன் மனித கண்களோட பல 1000 மடங்கு அதிகம். மனித கண் வானத்தில் வெறுமன ஒரு நட்சத்திரத்தை பார்த்துச்சுன்னா நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் நம்ம உருவாக்கின இந்த மிகப்பெரிய இந்திர கண், அதுக்கு முன்னாடி எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுது, ஏதாவது கிரகத்துடைய நிழல் இருக்குதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். இதோடைய மொத்த கண்டுபிடிப்புகள் 5000க்கும் மேற்பட்ட கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கிரகங்கள். மேலும் ஆயிரக்கணக்கான பட்டியலில் இருக்கக்கூடிய இது கிரகமா அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளா அப்படின்ற ஒரு சந்தேக பட்டியலில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கு. இது நமக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுது. நம்ம தனியா இல்ல, பிரபஞ்சம் எக்கச்சக்கமான கிரகங்கள்னால நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம ஒரு உயிரை தேடுறோம், நாளைக்கு அந்த உயிரை புரிஞ்சிக்கக்கூடிய முயற்சி நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய கிரகம் மாதிரி வேற ஒரு கிரகத்திலையும் ஒரு உயிரினங்கள் இருக்கலாம். அந்த பயணத்துக்கான முதல் படி கெப்லர். ஒரு மனிதன் கட்டின மிகப்பெரிய எந்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாடி என்ன போகுதுன்றத பார்த்திருக்கு. அங்க ஒரு கிரகம் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவா சொல்லுது. இது ஒரு நார்மல் டெலிஸ்கோப் கிடையாது, இது மனித இனத்துடைய மிகப்பெரிய கேள்வி. இங்க நம்ம மட்டும்தான் இருக்கமா? இந்த கேள்வியோட தொடர்ந்து நம்ம பல இடங்களுக்கு கண்டிப்பா வீடியோ மூலியமா ஒரு மிகப்பெரிய டிராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா பல இடங்களுக்கு கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணுவோம். பட் அதுக்கு நீங்க கூட இருக்கணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வானத்துல பாக்குற ஒவ்வொரு வெளிச்சத்தையும் இந்த சேனல்ல கொண்டு வர்றதா என்னுடைய மெயின் மோட்டிவ். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலே போதும். இதே மாதிரி அடுத்த ஒரு விண்வெளி சார்ந்த பயணங்களை கண்டிப்பா சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.